ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்ரீனி. டே 10 ஆஃப் கார்த்திகை. இன்றைக்கி காலையிலே எங்கள் வீட்டில் வந்து ஒரு செம்பருத்தி பூ வேறு பூத்துருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு அதுவும் வீட்டில் கிடச்ச கொஞ்சம் பூவெல்லாம் தான் எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து இந்த ஒரே ஒரு பூ வச்சு மட்டும்தான் உருளையை டெக்கரேட் பண்ணேன். ஆனால் இது தண்ணிக்குள்ளே நிற்க வைக்கிறக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே, சரின்னு சொல்லிட்டு செம்பருத்தி வச்சு முருகருக்கு வந்து இன்றைக்கி விளக்கேற்றியாச்சு. இன்றைக்கி உள்ளுக்குள்ளேயே எல்லா விளக்கையும் ஏற்றி முடிச்சுட்டு வெளியவும் வந்து இருக்க விளக்கையும் ஏற்றி இன்றைக்கும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. டெய்லி நம்ம பறவைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவோம்ல, அப்போம்போது வந்த பறவை அதோட இறக ஒன்று விட்டுட்டு போயிடுச்சு. சரி ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த வாயாடியும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. மாடியில் இந்த நம்ம ஆர்ட் ஒர்க் ரூமை வந்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டு சாம்பிரான்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸாக ஆக்கலாம். இத்தனை நாள் வந்து விளாக்ஸ்லேயே வந்து என் டைம் போனதுனால ஆர்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி தான் பார்க்கணும் சொல்லிட்டு ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பெயிண்ட் பாட்டில்ஸ் வச்சு ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலான்னு எல்லா பெயிண்ட் பாட்டிலையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அது இன்றைக்கி தான் உட்காந்து கழுவி 2 ஹார்ஸ் ஆல்மோஸ்ட் 2 ஹார்ஸ் உட்காந்து இந்த பாட்டில்ஸ்லாம் கழுவி கிராஃப்ட் செய்யக்காக வச்சுருக்கேன். இதுக்கான கிராஃப்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வரும். மறக்காமல் அதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து பானிபூரி செஞ்சுருந்தோம். இந்த பானிபூரிலாம் செஞ்சு அன்றைக்கி நல்லா தான் போச்சு டே. ஆனால் இந்த பானிபூரி இருந்துட்டு இந்த வாண்டு வந்துட்டு வெறும் பூரியை மட்டும் தின்னுக்கிட்டு இருந்துச்சு. இந்த வாண்டுக்காகவே இது செய்யலாம் போலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அடிக்கடி கொடுக்கக்கூடாது குட்டி குழந்தைக்குன்னா, என்றைக்கோ ஒரு நாள் தான் நான் வீட்டில் செஞ்சு தந்தேன். அதுக்கப்புறமேட்டு நைட்டு சும்மா உட்காந்துருக்கும் போது இந்த பூச்சியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதை வந்து ரயில் பூச்சின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பூச்சி இது அரிப்பூச்சி, கம்பளிப்பூச்சி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு ஏதோ பேர் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இது என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு வந்து நைட் வந்து ஒரு கீச்செயின் ஆர்டர் வந்துருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.